மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உதயா படம் வந்து ஒரு 5 வருஷம் தள்ளி தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு சாங்ல விஜய் சார் லுக்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது, ஹீரோயின் டேட் டக்குன்னு கிடைக்காம. உதயாக்கு அப்புறம் ஏன் அப்பா படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு? அந்த பைரசியை என்ன பண்ணி ஓவர் கம் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. வி நடராஜன் அப்படின்ற ஒரு ஆளுமையான பர்சன் இருந்ததுனால மட்டுமே இவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். And he is a brand maker, sir. கவிதாலயாவில் இருக்கிற வரைக்கும் கவிதாலயா நடராஜன். The minute he came out, he started Pyramid Films. இப்போ வரைக்கும் Pyramid நடராஜன் கேட்பேன், எப்படி அந்த பிராண்ட் சேஞ்சிங், how did it happen? ஏவிஎம் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, மரியாதை இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் படம் பண்ணோம். உண்மையாக அது சார். நீங்கள் வந்தீங்க, ஏன் நின்று வணக்கம் சார்னு சொல்கிறது குழக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார் எவ்வளோ பெரிய லெஜெண்ட். கரெக்ட். என்னை சின்ன முதலாளின்னு கூப்பிடுவார். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உதயா படம் வந்து ஒரு 5 வருஷம் தள்ளி தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு சாங்ல விஜய் சார் லுக்கே சேஞ்ச் ஆயிருக்கும். அப்பா தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறனால அந்த கேள்வியை கேட்குறேன். என்ன ரீசன்னால அந்த படம் தள்ளி போணுச்சு? வேரியஸ் ரீசன்ஸ். ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஓகே. சாங்ஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் இருந்தது. அப்புறம் டேட்ஸ் ஓகே இதுவாக இருந்தது. கிளாஷஸ் நிறைய பேர். ஹீரோயின் டேட்டு டக்குன்னு கிடைக்காம இருந்தது. ஓகே. அதனால தான் விஜய் சார் லுக்கே சேஞ்ச் ஆனிச்சு நிறைய. ஓகே. பட் அப்பா வாஸ் பென்ட் அப்பான் பிரிங்கிங் தட் ஃபிலிம். அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நாட் பிகாஸ் என் ஃபாதர் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக சொல்ல, ஆஸ் அ ப்ரொடியூசர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் குவாலிட்டி படம் அட் எனி காஸ்ட் அது வெளில வந்துடணும். பட் ஒரு விஷயம் இருக்குல்ல, ப்ரொடியூசர் ஃபேமிலியில் இருக்கிறதுனால கேட்குறேன் நான். ஒரு படம் சைன் பண்ணுறோம் அப்படின்னா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹேண்ட் கேஷ், சில ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக ஃபினான்ஸ் வாங்கி தான் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் வாங்குறோம் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அங்கே வந்து வட்டி கட்டணும், பே பண்ணணும். 5 வருஷங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுல்ல. அது ஹேண்ட் கேஷாக இருந்தாலுமே அதை எப்படி அப்பா ஹேண்டில் பண்ண பேலன்ஸ் பண்ணோம் சார். அது பேலன்ஸ் பண்ணதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் அந்த படம் மட்டும் இல்லை, ரிதம், சங்கமம், இந்த மூவிஸ்லாமும் எங்களுக்கு கொஞ்சம் அது டுக் அஸ் பேக். ஓகே. டுக் அஸ் பேக். அதாவது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசினதே அந்த பைரசி. ஆமாம். இட் ஹிட் இன் ஆல் அவர் ஃபிலிம்ஸ் எக்ஸப்ட் 3. பிஸ்தா வரல, பொன்மனம் வரல, ஓகே, என்ன சராசா வரல. ஓகே. மற்றபடி லவ் பேர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடுது. அது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. என்ன லவ் பேர்ட்ஸ்லன்னா ஒரு அட்வான்டேஜ்னா தேட்டரில் வந்தப்புறம் வந்தது, அதனால கொஞ்சம் ப்ரீத் அவுட் ஆயாச்சு. கொஞ்சம் ப்ரீத் அவுட் ஆச்சு. ரிதம்லாம் வந்து முத நாளே இருக்கு வந்துடுது சார். அது அதான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் நடராஜன், வி நடராஜன் அப்படின்ற ஒரு ஆளுமையான பர்சன் இருந்ததுனால மட்டுமே இவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. புரியுது. மற்றபடிலாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஓகே. நான் அதாவது எனக்கு ஒரு 2-3 பெருமை என்னென்னா, ஒன்று நான் அவரோட சன் அப்படிங்கிறது ஒரு பெருமை. இன்னொன்று அவர் வந்து என்னை நிறைய விஷயங்களில் பாராட்டுறாரு. இப்போ இருக்கிறதுல என்னோட நடிப்பு நல்லா இருந்தால் பாராட்டுறாரு, குரல் நல்லா இருந்தா நல்லா இருக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபாதராக சொல்கிறது வேறு விஷயம். அது காக்கைக்கு தான் குஞ்சு பொன் குஞ்சு. இவர் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது. நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் 72வது படமும் 75வது படத்துலேருந்து தலைவர் வந்துட்டு உமாச்சாடா இது ரொம்ப நல்லா இருக்குன்றார். ஓகே. அது வரைக்கும் படம்லாம் பார்த்துருக்காரு. ஆனால் ரெகக்னிஷன் ஏன்னா நீங்கள் அவரோட டேஸ்ட்ஃபுல்லான அவரோட கரியர் எடுத்து பார்த்தீங்கன்னாலே பாலச்சந்திரன் சாரோட இருக்கும். கரெக்ட். எல்லாமே குவாலிட்டி ஃபிலிம்ஸ். ஆமாம். தேர் இஸ் நோ இந்த கேட்க படமே கிடையாது. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சமாச்சாரம் வந்து நோன். நான் என்னோடய சிற்றறிவுக்கு எட்டின அந்த நோன் சர்க்கிள்னு இருக்கும்ல, அந்த ப்ரொடியூசர்ஸ் லெவலில் ஹீ டாப்ஸ்.
கண்டிப்பாக சார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த பிராண்ட் அப்படிங்கிற பிரமிடுங்கிற பிராண்டு இட்ஸ் அ பிராண்ட். அண்ட் இஸ் அ பிராண்ட் மேக்கர் சார். ஆ. கவிதாலயாவில் இருக்கிற வரைக்கும் கவிதாலயா நடராஜன். ம். த மினிட் ஹீ கேம் அவுட் அண்ட் ஹீ ஸ்டார்டட் பிரமிட் ஃபிலிம்ஸ், ஓகே, ஹென்ஸ்வர்த் இப்போ வரைக்கும் பிரமிட் நடராஜன் தான் சொல்லுவாங்க. எனக்குலாம் வந்து நல்லா எங்கள் படம் தான் பாடம் படிக்கணும். ஆ. நான் கேட்பேன் எப்படி அந்த பிராண்ட் சேஞ்சிங், ஹவு டிட் இட் ஹேப்பன். கரெக்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து அது அப்போல்லாம் வந்து புரிகிற வயசு கிடையாது. ம் ம் ம். என்ன அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு சாஃப்ட்வேர்லேயே இருந்ததுனால எங்களுக்கு அந்த சினிமா கேரியர் தெரியாது. எனக்கு என் தம்பிக்கெலாம் தெரியாது. ஓகே. எனக்காவது ஏதோ கொஞ்சம் இவ்வளோ தூரம் வாசனை இருக்குது, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. புரியுது. அதாவது சினிமா வந்து நம்ம பார்க்குறோமா போய் பார்க்கலாம் அப்படிமா, அவ்வளோதான். ஓகே ஓகே. என்ன நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் ஒன்று என்னென்ன டீட்டெயிலிங், எப்படி வந்து எடிட்டிங் எப்படி பண்ணுறாங்க, நல்லா அந்த இந்த எடிட்டிங், டேபிள் எடிட்டிங், ஆமாம் ஆமாம், நான் லீனியர் எடிட்டிங். நான் லினியர், ஓகே. அதுக்கப்புறமா நானே வந்து எங்கள் ஷூட்டிங்லலாம் போய் உக்காந்து விஹெச்எஸில் தனியாக ஒரு அவுட் எடுத்து விஹெச்எஸில் ஷூட் பண்ணி விஹெச்எஸில் கேசட்டில் எடுத்து அதை வந்து எடிட் டேபிளுக்கு இதுக்கு கொண்டு வந்து ஸ்க்ரீன் இது பேர் என்ன கம்ப்யூட்டர் கொண்டு வந்து அதை நாங்கள் எடிட் பண்ணி பார்த்து ஓகே டைரக்டரோட உட்காந்து ஈவன் பிஃபோர் இட் குட் கெட் நெகட்டிவ் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரிண்ட்டு போட்டு அவங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு வருஷனை ரெடி பண்ணி டைரக்டர் காமிச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ஓஹோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்றதே அது கண்ணன் சார் தானே கேமரா. ஆமாம் ஆமாம் ஆமாம். பீம்சிங் அவங்க சார். கரெக்ட். அவரெல்லாம் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணார். ஓகே. நம்ம உட்காந்து அந்த டிஜிட்டலில் ஒரு கேன் உங்களுக்கு தெரியும் சார், ம் ஆமாம். 400 ஃபீட்டு கரெக்ட். ஒரு கேன். ஆமாம். அந்த 400 ஃபீட்டில் என்னென்ன சீன்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம், இல்லை இந்த சீனு எந்த கேனில் இருக்குன்னு சொல்லிவிடுவோம். ஓகே. வெறும் டேட்டா பேஸ் இல்லை, ஆமாம், இதுதான் ஜக்லிங் தான். பட் அது வந்து மேனுவலாக வச்சுட்டு இருந்தாங்க. புரியுது. பேஜ் பரட்டுன்னு பரட்டின்னு இருப்பாங்க. எனக்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாமேன்ட்டு. ஓகே. அதே தான் டப்பிங். நாங்கள் ஒரு பீரியடில் என்ன பண்ணோம்னா மொத்தமாக கமல்ஹாசன் சார், மணி சார் தான், மணிரத்னம் சார், இவங்க 2 பேர் தான் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் சிஸ்டமில் டைப் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது என்னோடய சாஃப்ட்வேரை நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். இதுக்கு ஃபிலிம், நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குன்னே டெவலப் பண்ணிட்டோம். பட் பெருசாக நாங்கள் அது கமர்ஷியலெலாம் கொடுக்கல, எங்கள் படத்துக்கு மட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம். கமல் சார்லாம் ரொம்ப பாராட்டினார். ஓகே. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நல்ல விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அது. அவங்க எல்லாருக்கும் பிரிண்ட் போயிடும் சார், புரியுது, புக்லெட்டே போயிடும். புரியுது. இப்போது பிரபு சாரோட புக்லெட் போயிடும், ஓகே. தேவயானி மேடம்னா அவங்களுக்கு அவங்களோட புக்லெட் போயிடும். ஓகே. ஸோ நாளைக்கு என்ன சீன் அப்படின்றது அவங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துன்னு வந்தால் போதும். கரெக்ட். இன்க்ளூடிங் டயலாக். ஸ்பாட்டில் டயலாக் மாறும், நான் இல்லைன்னே சொல்லல. புரியுது. பட் அந்த சேஞ்சஸ்க்கு தி வில் பி ப்ரிப்பேர்ட். ஆமாம், தேர் ஆல் வெரி வெரி சீசன்டு பீப்புள் இல்லையா. கரெக்ட். ஸோ அது நல்ல வழியாக பண்ணுவோம். உதயாக்கு அப்புறம் ஏன் அப்பா படம் ப்ரொடியூஸ் பண்ணல, என்ன ரீசன்? ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண படம் எல்லாமே ஹிட்டு. ஆஸ் எ செட், எக்கனாமிக்ஸ் பிளேட் அ வெரி பிக் ரோல். ஓகே. அண்ட் அந்த பைரசியை என்ன பண்ணி ஓவர் கம் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. தட்ஸ் த ரீசன். தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். மிடில் இன்கம் ஃபேமிலி, இதுக்கு மேலே நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு ஒரு டிசிஷன் வந்தாங்க. அப்பா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்பா மட்டும் இல்லை, லக்கிலி அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா பிக் கம்பெனிஸும் ஏவிஎம் சார், ஆக்சுவலாக ஏவிஎம் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, மரியாதை இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் படம் பண்ணோம். உண்மை அது சார். நீங்கள் வந்தீங்க ஒரு டேரக்டராக ஏந்துன்னு வணக்கம் சார்னு சொல்கிறது குழக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அது இல்லை, மனசில் இருக்கணும் மரியாதை என்ன. ஆனால் ரஜினி சார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டகால்னு எழுந்துருவார். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அவர்கிட்ட போய் பேசணுன்னா டகால்னு எழுந்துருவார். கரெக்ட். வாங்க வாங்க உட்காருக்குன்னு சொல்லி உங்களை உட்காந்து வச்சுட்டு தான் அவர் உட்காரு. தட்ஸ் நாட் குழக்க முடியாது. புரியுது. ஃபண்டமெண்டலி ஹி ரெஸ்பெக்ட்ஸ் யூ அண்ட் ஹிம்செல்ஃப். கரெக்ட். ஓகேவா. இதெல்லாம் எஸ்டர் இயர்ஸில் இருந்தது. ஆக்சுவலாக எம்ஜிஆர் சாருமே எந்த ப்ரொடியூசர் வந்தாலும் அவங்களுக்கு முதலாளிங்கிற அந்த இது சொல்லி. நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன், சிவாஜி சார் அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட். கரெக்ட். என்னை சின்ன முதலாளின்னு கூப்பிடுவார். நடராஜன் பையன் தானே,
இதான் சின்ன முதலாளி அப்படின்னு. அதாவது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் அவர் காசு போடுறாரு சார், முதலாளி நீங்கள் அவர் வேணால் கூப்பிடுவோம் சார், அவர் தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணுவார், என்ன எதுக்கு அப்படின்னு. நான் ஓகே. அது ஒரு 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 சந்தோஷம் கலந்த கூச்சமாக இருக்கும் எனக்குலாம். புரியுது. அது நான் தகுதி இல்லை அதுக்கு என்ன, ஆனால் அப்பாவோட ஷேடோவில் அப்படியே வந்துட்டு இருக்கிறதுனால. ஆனாலும் கஸ்தூர்ராஜா சாராக இருக்கட்டும், ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், அழகம்பெருமாளாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் மீறி மணிரத்னா சாராக இருக்கட்டும், எல்லாருமே என்னோட எஃபர்ட்டுக்கு தான் என்னை சூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அப்பாவோட சன்னுன்றதுக்கு சூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. எல்லாருக்கிட்டையும் அந்த அந்த இது ஏன்னா ரஷ் பார்த்துட்டு மணிரத்னா சார் என்ன கூப்பிட்டார். புரியுது. உதய ரஷ்ஷை பார்த்துட்டு ஏன்னா பெருமாள் வந்து மணி சார் அசிஸ்டண்டாக இருந்தவர், அசோசியேட்டாக இருந்தவர். அதை வந்து ரஷ் பார்த்துட்டு அப்பாவை புக் பண்ணிட்டு போயிட்டார். என்ன நடராஜன் சார் அதுக்கு அந்த ரோலுக்கு நான் செலெக்ஷன், நீ அட்டை கேட்டு சொல்லுன்னு அவர் சுகாஸ்கி மேடம் வழியாக கேட்டிருக்காங்க. பெருமாள் வந்து அந்த இன்னொரு பையன் வந்த விஜய் சாரோட ஷாதோட ஒரு பையன் வந்தானே யார் இதுன்னு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஓகே ஓகே. அப்படி தான் உள்ள. ஓகே. வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. பெருமாள் வந்து உடனே ஃபோன் பண்ணுறாங்க, பண்ணி பதற போ என் ஆள் உன்னை கூப்பிட்றாரு போய் பாரு. ஓகே. என்னடா நீ தான் பிட்டு போட்டு வச்சே அப்படின்னு. அந்த அதெல்லாம் கேட்க மாட்டார், அதான் சொல்லிட்டேன், அதெல்லாம் கேட்க மாட்டார். இப்போ மீட் பண்ணிட்டு வா பார்க்கலாம் அப்படின்ட்டான். போனேன். மீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு அட்டன் நான் கேட்டது, சார் ஐ ஹாவ் அ query, நீங்கள் ஏதோ என்னை வந்து பார்க்கணுன்னு சொன்னீங்களா, நான் வந்துட்டேன், நீங்கள் என்ன உங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்னை வந்து என் மெரிட்டில் வர சொன்னீங்களா இல்லை சாரோட சன்னு மெரிட்டு? ஓகே. அப்போ ஒரு அழகான ஒரு டைலாக் சொன்னார், என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட். அது வந்து எனக்கு வந்து அது பர்சனலாக ஆர்கானிக்காக இருக்குங்கிறதால தான் நம்ம நிறைய விஷயங்களை பேசுகிறோம். அது ஒரு முக்கியமான விஷயம் தானே. பட் ரீசனாக பார்த்தா இந்த மரியாதை, அட் த சேம் டைம் ஃபினான்ஷியல், அட் த சேம் டைம் பைரசி எல்லாமே ஒன்றா இருந்தது சார். ஓகே. அந்த சூழல் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்போ கரெக்ட் ஒரு மாதிரி ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அவங்க. புரியுது. நம்ம பண்ணுறது பண்ணிடலாம், பட் அப்போ வந்து மெதுவாக அந்த டிவி சீரியல்ஸ் அதெல்லாம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கெல்லாம் போகலாமான்லாம் கொஞ்சம் நாங்கள் யோசித்தோம், வேண்டாமே எதுக்கு இனிமேன்னு சொல்லி அப்படியே ஸ்லோவாக ஒரு ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை பாப்புலராக இருக்கிறவரோட சன்னோ டாக்டருக்கோ இது ஒரு சின்ன ஹர்டில் சார், இன்க்ளூடிங் ஒரு சூர்யா சார் அண்ட் கார்த்தி எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்பா ஏதோ ஒரு நேம் ஏர்ன் பண்ணி வச்சுருக்காரு, நம்ம போய் அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. கரெக்ட். மற்றவனுக்குலாம் அந்த இதே கிடையாது. ஆக்சுவலாக அந்த நேமை பிரேக் பண்ணி நமக்குன்னு ஒரு நேமை உருவாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட். இன்னார் சன்னுன்றதை விட இன்னாரோட அப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து அது அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதாவது அப்பாக்கே பெருமையாக இருக்கும், அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும். என்ன அது வந்து பேரை ரிப்பேர் பண்ணாமல் வேறு வரணும். புரியுது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் விஜய், கார்த்தி அண்ட் சூர்யா. எனக்கெல்லாமே அதே தான். இவர் ஜாம்பவா மாதிரி ஏதோ பேர் எடுத்து வச்சுருக்காரு. நம்ம போகிறோன்னே சாரோட சன் வர்றாருன்னா ஒரு சேரை போட்டு உட்காந்து வச்சாங்கன்னா அது அவர் சம்பாதிச்சிருக்காரு. ஆமாம், அந்த பேர் அவர் சம்பாதிச்சிருக்காரு, அந்த ரெஸ்பெக்ட் அவர் சம்பாதிச்சிருக்காரு. நீங்கள் எனக்கு இன்னும் டப்பிங் இதில் வந்து கரியரில் இப்போ தான் ஒரு 5-8 வருஷமாக நிறைய பேர்த்துக்கு நான் சாரோட சன்னுன்னு தெரியும். ஓகே. இன்னும் பெருசாக அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் மட்டும் போவேன், வருவேன், டப் பண்ணுவேன், வருவேன், நான் மட்டும் போவேன், நடிப்பேன், வருவேன். ஏன்னா இல்லைன்னா சார் ஒரு அனாவசிய மரியாதை நமக்கு கொடுப்பாங்க. புரியுது. விச் இஸ் டோட்டலி அன்வாரண்டட். கரெக்ட். அதுக்கு வந்து ஐ ஹேவ் டு ஏர்ன். சம்பாத்தியம் துட்டு இல்லை, சம்பாத்தியம் மரியாதையை சம்பாதியம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதை வந்து நான் என்னோட பர்ஃபார்மன்ஸில் தான் நான் காமிக்க முடியும். புரியுது. டப்பிங் பற்றி பேசினதுனால கம்மிங் பேக் டு த அந்தகாரம், என்ன ரீசன்? அது ஆக்சுவலாக ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னீங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து சார் நம்ப மாட்டீங்க,
ஒரு சில நாளில் நாங்கள் வந்து ஒரே ஒரு லைன் தான் எடுத்திருக்கோம் டப்பிங்கு. புரியுது. ரோட்டில் செத்து கடந்த எலி, அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துடுவோம் முடிஞ்சிருச்சு இப்பயே அப்படின்ற ஒரு இது டைலாக். சொல்கிறத முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. ஓகே. ப்ரீதிங் பிரச்சனை இருக்குடா, போகலாம் சார், கிளம்பி எல்லாரும் கிளம்பிடுவோம். கிளம்பி நேரம் வீட்டுக்கு வர மாட்டோம். ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு எல்லாம் சினிமாக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கிளம்பி எங்கேயாவது போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஏர்லி மார்னிங் போடுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு தான் அந்த வாய்ஸ் நிற்கும். அர்ஜுன் தாஸ்க்கு பை கிஃப்ட் அவனுக்கு த்ரூ அவுட் த டே நிற்குது. கரெக்டு. என்ன ஒரு 30% அந்த ஃபோன் வாய்ஸில் ஒரு 30% அவன் எனக்கு கொடுத்துருக்கான். நான் அவன் வாய்ஸை பாராட்டுறதும் அவன் என் வாய்ஸை பாராட்டுறதும் டேரக்டர் வந்து இருப்பா 2 பேரும் நீங்கள் ஆளுக்கு பாராட்டிக்கோங்க, நான் நவந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. வெரி சின்சியர் டேரக்டர், அவரும் நல்ல எஃபர்ட் போட்டு எடுத்த ஆள். அவரும் நிறையா 4 வருஷம் தான் வந்து படுத்தார். ஆமாம், ஆக்சுவலாக அந்த படம் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு என்ன சொன்னேன்னு. ஏன் சார் 4 வருஷம் எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு லைனில் பாதி லைன் தான் நாங்கள் டைலாக் எடுத்துருக்கோம்னா யோசிச்சு பாருங்க. புரியுது புரியுது புரியுது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. இந்த இந்த இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து வரணும் சார், ஃபுல் சீக்வன்ஸ் வரணும். ஓகே. எங்கோ வீட்டில் சுற்றி தெரிஞ்சிருந்த ஒரு சுதந்திரமாக சுற்றி இருந்த ஒரு எலி ஒரு நாள் ரோட்டில் அடிபட்டு கிடந்தது அப்படின்றது சொல்கிறது வந்து ரிவர்ஸில் சொல்லணும். ரோட்டில் அடிபட்டு இருந்த எலி வீட்டில் எங்கேயோ ஒரு நாள் நல்லா ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லணும். கரெக்ட். அது மாதிரி உனக்கும் நடக்க போகுது தம்பின்ற அதுதான் வார்னிங் அவனுக்கு. இந்த படம் ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்சார் இஷ்யூஸ் வருது, எலெக்ஷன்ஸு, இதுக்கடியில் படம் லீக் ஆகுது. ஆக்சுவலாக என்ன மனநிலையாக இருந்திருக்கும்? சாடஸ்ட் டு த கோர். ஏன்னா நாங்கள் எங்கள் அப்பா ப்ரொடியூசர் அப்படின்றதுனால நாங்கள் அது வந்து அஃப்கோர்ஸ் இந்த டிஜிட்டல் மீடியாவில் இல்லை, அப்போ வந்து சிடி அந்த பைரசியில் நாங்கள் மாட்டின்னு நாங்கள் ரொம்ப முடிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டம். எத்தனை கடையை போய் தேடுவீங்க? நீங்கள் அதெல்லாம் விடுங்க தலைவா. எங்கள் படம் 4 அன்றைக்கி தான் ரிலீஸு. ஆமாம். என்னோடய மைத்துனர் ஃபோன் பண்ணுறாரு, அதேமாரி படம் பார்த்துட்டேன் நான் கேட்டேன், என்னடா நியாயமாடா, என்ன பாரு இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ பணம் போட்டு எடுத்துருக்கோம், இன்னும் எல்லா இடத்துலையும் அவைலபிள், கேபிள்லேயே போட்டான்ட்டார். ஐயோ, அது ரொம்ப சொல்லாது. கேபிள் டிவியில் போடுறது அது சார், அது எத்திக்ஸே இல்லை சார். தெர் இஸ் நோ எத்திக்ஸ். ஓகேவா? இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கீங்க. ஒரு சும்மா பீச்லேயே ஒரு மணல் கோபுரம் ஒன்று இந்த மாதிரி ஒரு அழகாக ஒன்று உருவாக்கியிருக்கீங்கன்னு வச்சுங்க. ஒருத்தன் கொடுக்கிட்டு ஓடி வந்து டைம் அதை மிதிச்சுட்டு போடணும் அப்படி இருக்கும். ரொம்ப யோசிச்சு பாருங்க. த வே இட் இஸ் ஹார்ட்ஷிப். அவ்வளோ பேர் வேலை செய்கிறோம். அதாவது நீங்கள் எடுக்கிற அந்த ப்ரொடக்ஷனில் தண்ணி கொடுக்குறவர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உச்சபட்சம் ஹீரோ டைரக்டர்ஸ் வரைக்கும் எவ்வளோ கிராஃப்ட். கரெக்ட். ஓகே, அத்தனை உழைப்பு அப்படி ஏதோ புஷ்ஷுன்னு போயிடுது. அது பட்டாசு மாதிரி கொஞ்சம் வெடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, புஷ்ஷு பட்டாசாக இருக்குது. கரெக்டு. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டோம், அது என்ன பெருமைன்னு எனக்கு தெரில. அதை வச்சு ரீல்ஸ் போடுறது சார், அதாவது அதான் சொல்லிட்டேன் ஒரு வார்த்தையில் சாடிஸ்ட்டுன்ட்டேன். அவங்களுக்கு வேறு என்ன நம்ம சொல்கிறது? புரியுது. அது அவனுக்கு என்ன இல்லை அந்த கொருவுற சந்தோஷம்னு எனக்கு புரியல. அது நான் விஜயை டிஃபேம் பண்ணுறேன். அதாவது இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, படம் ரிலீஸ் ஆனால் தான் எனக்கு மைலேஜ்னு இல்லை தம்பி. இல்லைனாலும் மைலேஜ் இருக்குது, மைலேஜ் எனக்கு மக்கள்கிட்ட இருக்குன்ட்டு அது அவர் வணங்குற கடவுளாக பார்த்து அதை கொடுத்து விட்டார். ஓகே, ஹானஸ்ட்லி புரியுது. எனக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அஃபெக்டட் பார்ட்டிஸாக நாங்கள் இருந்திருக்கிறதுனால எனக்கு அந்த பெயின் தெரியுது. ஓகே, காமன் மேனுக்கு இந்த பெயின் டேரெக்டாக தெரியாது. சரி விடுப்பா அப்படின்ட்டு போயிடுவான். புரியுது சார். எப்பயுமே ஒரு படம்னா அந்த படத்தை 99.9% ஓகேவா தியேட்டரில் தான் அது வரணும். ஆமாம். இப்போ ஓடிடி நேராக ஓடிடியில் சில படங்கள் வந்துடுது, அது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் வந்துடுது வச்சுக்கோங்க. அதுவே அவாய்ட் பண்ணணுன்ற நான். புரியுது. அதையே நீங்கள் அவாய்ட் பண்ணி நேராக தேட்டரில் ஒரு சங்க் அதுக்குன்னு தேட்டர் ஆடியன்ஸ்னே இருக்காங்க. கரெக்ட். அவங்க பார்க்குறதுக்குன்னு கவர்மெண்ட்டை வந்து இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு நான் இது வழியாக ஒரு ரிக்வஸ்ட்டே வைக்கிறேன். சார், ஒரு குட்டி குட்டி தியேட்டர்ஸாகவே நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்காக நீங்கள் டெவலப் பண்ணி அதில்
சிறு படங்கள் அழகாக ஓட விட்டு ம் ஏதோ ஒரு 4 நாள் 5 நாள் 10 நாள் ஓடினா கூட பரவாயில்ல. ஆம் இதே டிஜிட்டல் இதில் பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து ஊர் ஃபுல்லாக அந்தந்த ஊரில் இந்த தேட்டர் இருக்குப்பா, எக்கானமி தேட்டர்ஸ், வாங்க எல்லோரும் வந்து பாருங்கன்னு மக்கள் தேட்டரில் பார்த்தாங்கன்னா கரெக்ட். ஆடியோ இருக்குல்ல, ஆமாம் வேற லெவலில் இருக்கும் தலைவா. ஆமாம். நான் அந்தஹாரம்னு ஒரு படம் பண்ணேன். அதை பற்றி நான் ஐ ஹாவ் ஆமாம் பாருங்க, அதாவது அது யூ வில் நாட் பிலீவ் தட் வாஸ் டு பி ரிலீஸ்ட் இன் தியேட்டர், ஓகே தட் ஆட் டு பி. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ வந்து எங்கள் கோவிடு அது இதுன்னு நிறைய ஆமாம் கிளம்பிட்டு இருந்ததுனால நேராக ஓடிடியில் வந்தோம். ஓடிடிலேயே அது வந்து செம ஹிட்டு. ஆமாம். கிரிட்டிக்காக நிறைய பாசிட்டிவ் Positive. ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆமாம். எனக்கு என்ன ஆச்சுன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு இதில் ஓடிடியில் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு டாப் 10ல் பொசிஷன் பண்ணியிருந்தாங்க குளோபலி. கரெக்ட். டிஸ்கஷன் நிறைய அந்த படத்தில் ஆமாம் கேட்டாங்க. ஆமாம். ஆனால் அந்த படத்தில் ஆக்சுவலாக உங்களோட வாய்ஸே ஒரு மாதிரி கணீர் வாய்ஸ் தான். ஆனால் அந்த படத்தில் உங்களுக்கு அர்ஜுன் தாஸ் லைக் டப்பிங் பண்ணி ஒரு 30% அர்ஜுன் தாஸ். அது என்ன ரீசன் அது? எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்போது. ஓகே வரேன், அதுக்கு அந்த டாபிக் வரும்போது வரேன். கண்டிப்பாக. இப்போ விஜய் சட்டை இந்த கோரிக்கை, ஆமாம் சீஃப் மினிஸ்டர் ப்ளீஸ் இதை ஒன்று கன்சிடர் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரி, நீங்கள் அங்கேருந்து வந்த ஒரு இண்டஸ்ட்ரி, நம்மெல்லாம் இன்னும் இருக்கிற இண்டஸ்ட்ரி, அது அது சீரழியாமல் தியேட்டர்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம், சின்ன முக்கியத்துவம், அது வந்து அதுக்கு ஒரு க்ரௌட் வந்துட்டுனா பல ப்ரொடியூசர்ஸ் அப்படியே பல படங்கள் முடங்கி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. பல ப்ரொடியூசர்ஸோட வாழ்க்கை கொஞ்சம் முழிச்சுக்கும் திருப்பியும். அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லோரும் இண்டஸ்ட்ரி சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, எல்லாரும் சார்பாகவும் நானும் கேட்டுக்கிறேன். அவங்களாமும் வாழ்த்துவாங்க. எனிவேஸ், நைஸ். ஸோ இப்போ என்னென்னா, தியேட்டரில் அந்த படம் ஒரு படத்தை நான் பார்க்கணுன்னு ஒருத்தரோட விஷ் இருக்கணும். ஆமாம் ஓகேவா? அது இருந்தால் மட்டும்தான். நான் பார்க்க மாட்டேன் சார் ஓடிடியில், நான் பார்க்க மாட்டேன் சார் பைரேட்டடு அப்படின்னு ஒருத்தர் டிசைட் பண்ணாருன்னா அவர் ஒரு முன் உதாரணமாக இருப்பார். கரெக்ட். இது வந்து சிறுதுளி பெருவெள்ளம். ஆமாம். நம்மளா தான் நம்ம திருடனா பார்த்து திருந்தா விட்டால்ன்றது ஒழிக்க முடியாது. அதே தான். நீங்கள் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு கேட்க நான் திட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அவசியம் இல்லைடா, இது ரொம்ப சீப்பாக இருக்குது. புரியுது. நீ குளிக்கும்போது நான் வந்து பார்த்துட்டேனே அப்படின்ற மாதிரி இது அசிங்கமாக இருக்குது. தட்ஸ் ஸ்டூபிடிட்டி. ஐயோ அழகாக அவன் அப்பா அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்கன்னு எந்த படமாக இருந்தாலும், யூ நேம் எனி மூவி ஃபார் தட் மேட்டர், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் அஃபெக்டாக இருக்காங்க. ஓகே. ஏன்னா சொற்ப நேரத்தில் சார், அதான் சொல்கிறேன்னு அப்படி போயிடும். ஆனால் விஜய் சாரோட இதில் என்ன ஆயிருக்குன்னா, திஸ் இஸ் ஆக்டட் ஃபேவரிங் ஹிம். கரெக்ட். ரிசல்ட் அதான். புரியுது. என்ன ஐ திங்க் பாண்டே சாரா யாருன்னு தெரியல, ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிப்பார், நிறைய ரசிகர்கள் பார்த்தாங்கன்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் அதுலேயோ சொல்லியிருந்தார். அது மாதிரி நிறைய பெரிய செலிப்ரிட்டி சொல்லியிருந்தாங்க. கண்டம் பண்ணணும் சார், அது சிவியர் பனிஷ்மெண்ட்லாம் வரணும் அதுக்கெலாம். கரெக்ட். ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் தான். அஃப்கோர்ஸ் எஸ். பட்டு வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க? வந்தாச்சு, ரைட், அவைலபிள் இன் எவ்ரி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது ரொம்ப தப்பு சார் அது. அதுதான் எங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சோம். வருத்தம் வந்து ஒரு லெவலுக்கு போய் நம்ம வந்து இந்த இடுக்கண் வருங்கால் மாதிரி சிரிச்சிடணும். வேறு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, போடா அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடணும் சார். நம்ம வேறு வழியே இல்லை சார். ஓகே, புரியுது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன பெருசாக அவனை நம்ம என்ன இப்போ பனிஷ் பண்ணலாம். அவன் திருப்பி 2ஆவது நாள் வெளில வந்துட்டான்னு வச்சுங்க, ஆமாம், அவன் திருப்பி போடும். அதுக்கு இடம் கொடுக்கணும் நம்ம. கரெக்ட். சின்ன சின்ன தேட்டர்ஸ் அழகாக, டே வாங்கல மக்கள் வாங்க, இதுதான் ஃபீஸ் என்ன, கரெக்ட், தேட்டரில் வந்து பாருங்கள் ஜாலியாக அப்படின்னு அழகாக ஒரு ஒரு குடி காம்ப்ளெக்ஸஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு இதுக்கு, முன்னெல்லாம் படம் பார்க்க போகிறதே அது ஒரு அனுபவம் பாரு. அது ஆக்சுவலாக சொல்ல போனால் அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்.
ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சிங்களேன், அதுவும் லைக் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போவாங்க. அவங்க அப்பா வந்து அன்றைக்கி வேலைக்கு முடிஞ்சு சம்பளம்லாம் வாங்கிட்டு அந்த ஒரு நாள் வந்து நிறைய கனவுகள் இருக்கும். தேட்டருக்குள்ளே போகிறோம், அந்த சத்தம் இருக்கும், ஏதாவது ஒரு பப்ஸு வாங்கி தருவாங்க, சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும், அது இந்த கோன் ஐஸ் அங்கே மட்டும்தான் கிடைக்கும். இதுக்குள்ளே எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குன்னா பெரிய எமோஷன்ஸ் இருந்தது. நான் வந்து பர்சனலாக ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால நான் இது சொல்கிறேன். இப்போது நெய்வேலியில் ஒரு அக்கேஷனில் எங்கள் ஆண்டி அங்கே இருந்தாங்க அப்படின்ட்டு நாங்கள் அங்கே போகிறோம். பொங்கல் ரிலீஸுக்கு 16 வயது நிலை வருது. ஓகே, அது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படம் அப்போது. ஓகே, எங்களெல்லாம் அஃப்கோர்ஸ் நாங்கள்லாம் அப்போ தான் அந்த ஏஜுக்கு வரோம், அந்த 17-18 ஏஜுக்கு வரோம். அப்போ தான் அதனால் போங்கடா போய் வேணால் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்கள் சித்தப்பா அனுப்பிச்சாங்க. சரி நாங்கள் போனோம். சார் பேய் கும்பல் என்ன அப்படி இப்படி அடிச்சு வந்து கீழே போய் நின்றுட்டோம். ஓகே, ரஜினி சார் ஏதோ ஒரு படத்தில் வருவார் பார்த்தீங்களா, மன்னன் நினைக்கிறேன். ரஜினி சார் அதே மாதிரி மேலாம் ஏறிப்போம், தோல் மேலாம். ஓகே, அதாவது அது எனக்கு வலிச்சுது. அவங்க ஏறி ஓடுறானுங்க, எனக்கு வலிச்சுது, வேணாண்டான்ட்டு வந்துட்டேன். ஓகே, அப்புறம் வெளியில் மேனேஜர்கிட்ட சொல்லி எங்களை ஆக்ஷன் போய் உள்ளே உட்காந்து வச்சாங்க. ஏன்னா நாங்கள் சித்தப்பாலாம் அங்கே அந்த ஊரில் தெரிஞ்சவருன்றதுனால மேனேஜர்கிட்ட சொல்லி எங்களை எல்லாரையும் கொண்டு போய் உட்காந்து வச்சாங்க வச்சுக்கோங்க. ஓகே, பட் இந்த ஃபன்னிஸ் அந்த கியூவில் நின்னது, அந்த ஆள் என் தோளில் வச்சுட்டு போனது, தட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னா நான் இப்போ ஷேர் பண்ண முடியாது. கரெக்ட், எனக்கு பர்சனலாக வலிச்சிருக்கேன் ரைட்டு தோளில். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லும் போது ஆக்சுவலாக அந்த மொமெண்ட்டுக்கு போயிட்டு வரீங்க. எஸ், அந்த கூண்டு, அந்த மாதிரி கூண்டு நான் ஒரே இடத்துல தான் நான் இங்கே பார்த்துருக்கேன், 2 இடத்துல பார்த்துருக்கேன். ஒன்று நேஷனல் தேட்டர்னு ஒன்று இருந்தது வெஸ்ட். ஆமாம், அப்புறம் கமலா தேட்டரில் பார்த்துருக்கேன். அங்கேயும் அதே மாதிரி கும்பல் வரும். கரெக்ட், அடி உடனே ஓடுவாங்க. ஓகே, ஏவிஎம் ராஜா சிறுலி அந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக அந்த தேட்டர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ நானும் மிஸ் பண்ணுறேன். தேட்டர் ரொம்ப நல்ல தேட்டர் அது. ஆக்சுவலாக தட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆட் டு பி. நீங்கள் சொன்ன மாதிரி தான், அங்கே ஒரு கட்லெட்டு, அங்கே ஒரு பாப்கார்ன் கிடைக்கும், அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஆமாம், அங்கே கிடைக்கிற கேக் வாங்கி தருவாங்களா, நான் பார்த்துட்டு இருப்போம் நம்ம. கரெக்ட், அப்பாவுக்கு அந்த சமயத்தில் தான் வந்து ஏதோ ஒரு சம்பளம் வந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. இது ஒரு காரணமாகவே அது திருவிழா மாதிரி தான் இருக்கும். கரெக்ட், அதெல்லாம் மிஸ் பண்ணுறது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.